நெல்லிக்காய் ரசம் நான் சொல்கிற இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு கைப்பிடி துவரம்பருப்பை குக்கரில் சேர்த்துட்டு, ஒரு தக்காளி, கொஞ்சமாக மஞ்சத்தூள், நிறைய தண்ணி சேர்த்து, கூடவே 2 முழு நெல்லிக்காயும் அது கூட சேர்த்து மூடி போட்டு 2 விசில் வச்சு இறக்கி வச்சுருங்க. 2 நெல்லிக்காயை விதைய எடுத்துட்டு அதை சேர்த்து கொஞ்சமாக இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை, 1/2 ஸ்பூன் மிளகு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இடித்து எடுத்துக்கலாம். இது நைஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. கொரகொரப்பாக இருந்தாலே போதுமானது. இந்த மாதிரி இது அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்து சூடு பண்ணிக்கலாம். நெய் சூடானதும் கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சமாக கடுகு 2 சேர்த்து பொரிய விட்டுட்டு ஒரு 3 பல் பூண்டை தட்டி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். எல்லாம் வதங்கி வரும்பொழுது கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து பொரிய விடலாம். பெருங்காயத்தூளும் பொரிஞ்சு வந்தாச்சு. இதுக்கப்புறமா நம்ம அதில் தட்டி வச்சுருக்கிற அந்த நெல்லிக்காய், மிளகு, ஜீரகத்தை அதில் சேர்த்துடலாம். இப்போது வெந்திருக்கிற துவரம்பருப்பு தண்ணியை அதில் இப்போ ஊற்றிடலாம். தக்காளியை இப்படியே ஒரு கரண்டியை வச்சு இப்படி மசிச்சு விட்டுடலாம். இதுக்கப்புறமா தண்ணி எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு தாராளமாக நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கு முடிஞ்சதுக்கப்புறமா இப்போது அதுக்கு தேவையான உப்பை சேர்த்துட்டு ஒரு சின்ன கொட்டை அளவுக்கு புளியை சேர்த்து நுரக்கட்டி வந்ததுக்கப்புறம் அப்படியே இறக்கி வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டோன்னா சூப்பராக நெல்லிக்காய் ரசம் ரெடி. அது மேலே கொத்தமல்லி தழையை தூவி மூடி போட்டு அப்படியே ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டா ஒரு அருமையான நெல்லிக்காய் ரசம் ரெடி. சூடான சாதத்தில் ஊற்றி அது கூட அப்பளம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.